ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. தனுஷோட 50வது படமான ராயன் படத்துடைய ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராயன் படத்துடைய ட்ரெய்லரை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரோட மொத்த டியூரேஷனே வந்து 1 minute 50 seconds தான். சரி, இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. ராயன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து வைலன்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்த ட்ரெய்லரில் அதை பெருசாக ரிவீல் பண்ணலை. ட்ரெய்லரை வச்சு இந்த படத்துடைய கதையை கெஸ் பண்ண முடியுது. நார்த் மெட்ராஸில் தனுஷ் அப்புறம் எஸ்ஜே சூர்யா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ராயன் படத்துடைய கதையாக இருக்கும். இந்த படத்தில் சந்தீப் கிஷன் அப்புறம் காளிதாஸ் ஜெயராம் 2 பேருமே வந்து தனுஷ்க்கு தம்பியாக வராங்க. துஷாரா விஜயன் தனுஷோட தங்கச்சி ரோலில் நடிச்சிருக்காங்க. துஷாராவோட கேரக்டர் தான் படத்தில் முக்கியமான கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷோடைய கேரக்டரை ராவணனோட கேரக்டருக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ராவணனுக்கு மொத்தமாக 2 தம்பி ஒரு தங்கச்சி இருக்குது. ஸோ இந்த படத்துலேயுமே தனுஷ்க்கு வந்து 2 தம்பி ஒரு தங்கச்சி. ராமாயணத்தில் ராவணனோட தங்கச்சி சூர்பனகை கிட்டேருந்து தான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்துலேயும் மேபி துஷாரா கிட்டேருந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்கலாம். செல்வராகவன் வந்து இந்த படத்தில் தனுஷோடைய குடும்பத்துக்கு கார்டியனாக வராரு. வில்லன் சைடில் பார்த்தா 2 வில்லன்ஸ் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து எஸ்ஜே சூர்யா, இன்னொன்று சரவணன். எஸ்ஜே சூர்யா தான் இந்த படத்துடைய மெயின் வில்லனாக இருக்கலாம். எஸ்ஜே சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ட்ரெய்லர் கட்டில் வந்து நல்லா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்குது. மனுஷன் எந்த ரோல் கொடுத்தாலுமே அதை நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் வராரு. ட்ரெய்லரில் ஏஆர் ரகுமானோட மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. மெயினாக அந்த லாஸ்ட்டில் வர அந்த போர்ஷனுக்கு வந்து ஒரு சாங் வந்து போட்டிருக்காங்க. அந்த அடங்காத அசுரண்டா சாங்கில் வர ஒரு போர்ஷன் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாவே வந்து இருந்துச்சு. இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வருது. அதெல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ தனுஷ்க்கு வந்து இது வந்து டைரக்ஷனில் 2வது படம் அண்ட் இது வந்து அவருடைய 50வது படமும் கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத. படம் வந்து ஜூலை 26 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ராயன் ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.